ஹாய்! இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி நம்ம கொரியன் கிளாஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கேன். இது வந்து இன்ட்ரோடக்ஷன்லயே அ 2ண்ட் பார்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எடுத்தோனே ஆல்ஃபபெட் போனா வந்து செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கும் வந்து ஆல்ஃபபெட் படிக்கும்போது ரொம்ப அப்டி ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. என்னடா கஷ்டமா இருக்குன்னு. ஏன்னா ஆல்ஃபபெட் வந்து அது வந்து 2 டேஸ் ஆகும் நமக்கு மைண்ட்ல நிக்கிறதுக்கு. தென் பிராக்டிஸ் பண்றது எல்லாம் சேர்த்து ஒரு 2 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து எடுத்தோனே ஆல்ஃபபெட் போகாம ஒரு சம் பேசிக் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது ரொம்ப கேஷுவல் கிரீட்டிங்ஸு அந்த மாரி வந்து நெறைய வேர்ட்ஸ் வந்து கொரியன்ல இருக்கும். இன்னுமே அவங்க யூஸ் பண்றாங்க. ஈவன் அந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசிக்கா ஒரு 10 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ் தாங்க. ஸோ அதுக்காக நீங்க ரொம்ப வொரி பண்ணிக்க வேணாம். ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா அத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அன்யஹாசையோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த வேர்டு தான். அன்யஹாசையோ அப்படின்னு சொல்ற வேர்டு வந்து நம்ம ஹலோ, வணக்கம் இதுக்காக யூஸ் பண்றது. இது பொதுவாகவே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது தெரியாம வந்து யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து நைஸ் டு மீட் யூ. நம்ம வந்து உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்ற வேர்டு வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்றது இல்ல. பட் அவங்க யூஸ் பண்றது வேர்டு வந்து மனசா பங்கா ஓயோ. மனசா பங்கா ஓயோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவங்க நைஸ் டு மீட் யூ அந்த வேர்டுக்காக யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வேர்டுக்கு வந்துட்டு இன்னொரு மாதிரியே சொல்லலாம். பங்காப் சுனிதா, பங்காவோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க. நீங்க வந்து வயசுல பெரியவங்களுக்கு இது மீட் பண்றீங்க அப்படின்னா மனசா பங்கப் சுனிதா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்மலா மீட் பண்றீங்கன்னா பங்காவோ அப்படின்னு சொன்னீங்க. டிராமாலாம் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வந்து பங்காவோ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப வெரி கேஷுவல் கான்வர்சேஷனா ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நைஸ் டு மீட் யூ இந்த வேர்டுக்காக நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க வந்து ரெக்வஸ்டா ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை வந்து செய்ய சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சல்புத்தா கம்னிடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். நம்மலாம் வந்து அந்த மாதிரி வந்து கேட்டால் ப்ளீஸ் செஞ்சு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கேட்போம். ஆனா அவங்க இடத்துல வந்து அதுக்குன்னு செப்பரேட்டா வேர்டு வச்சிருக்காங்க. சல்புத்தா கம்னிடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க வந்து பெரியவங்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி கேட்கலாம். ஆனா இதே வந்து கொலீக்ஸ்ட பேசும்போது இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கிறோம், நமக்கு வந்து ரொம்ப வெல் நோன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா சல்புத்தா கந்தா இந்த மாதிரி சும்மா நார்மலா நம்ம வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்க்குற அடுத்த வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஹாவ் யூ பீன் வெல். நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது தான் சல்ச்சினெஸ்ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. சல்ச்சினெஸ்ஸோ அப்படிங்கிறது வந்து நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறது. கொஞ்சம் மரியாதை ஆட் பண்ணும் அப்படின்னா சல்ச்சினெஸ்ஸாயோ அந்த மாதிரி கேட்பாங்க. இது இல்லாம நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கீங்களா, இந்த சல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து நல்லா அப்படின்ற மீனிங் தான் நமக்கு ஈக்குவல் தமிழ் வேர்ட்ல வருது. ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே இந்த சல் அப்படிங்கிற வேர்டை பார்க்கும்போது அந்த நல்லா அப்படின்ற வேர்டுக்கு ஈக்குவல் பண்ணி நீங்க எந்த வேர்டு வேணாலும் போட்டு பேசலாம். அது கரெக்டா அடாப்ட் ஆகும். சல்ச்சினெஸ்ஸாயோ அப்படின்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது. இஸ்ஸாயோ சின்னசாயோ மீன்ஸ் அந்த எப்படி சொல்றதுங்க, நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போது அந்த சின்னசாயோங்க வந்து ஒரு பர்சன் வரும்போது தான் அந்த இடத்துல வரும். இஸ்ஸாயோ அப்படிங்கிறது வந்து பர்சனையும் குறிக்கும், இந்த உயிர் இல்லாத பொருட்களையும் குறிக்கும். அதை நான் வந்து லேட்டர் வந்து நான் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். இப்போ வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்ச்சினெஸ்ஸாயோ அப்படிங்கும்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இல்லாம எப்படி இருக்கீங்கன்னு நம்ம கேட்போம். அது எப்படி கேட்கறது? அது கேட்கறதுக்கு வந்து ஒத்தக்கு ஜினசேயோ. ஒத்தக்க அப்படின்னா எப்படின்ற மீனிங் வரும். சினசையோ மீன்ஸ் இருக்கீங்க அப்படின்ற மீனிங் வரும். ஸோ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படின்னா ஒத்தக்கு ஜினசாயோ. ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். இந்த வேர்டு வந்து உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச வேர்டு. கம்சா ஹம்னிடா. இது வந்து நம்ம கோபிநாத் அண்ணாவே அந்த நிகழ்ச்சியில நீயா நானா நிகழ்ச்சியில நிறைய தடவை சொல்லிட்டாரு. ஸோ அதனால எல்லாத்துக்குமே அது தெரியும். இது வந்து கம்சா ஹம்னிடா அப்படிங்கிறது வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு. இல்ல கம்சாவையோ இது வந்து ஒரு தேங்க்யூ மாதிரி தான். பட் கேஷுவலா சொல்றது. இது இல்லாம யூஸ் பண்ற இன்னொரு வேர்டு கொமாப் சுனிதா, கொமாவோயோ. ஸோ இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மேக்சிமம் கம்சா ஹம்னிடா வந்து ரொம்ப ஃபார்மல் வே. கொமாப் சுனிதாவும் ஃபார்மல் வே. பட் குமாவோ, கம்சாவோ ஸோ இதெல்லாம் வந்து கேஷுவலா நம்ம யூஸ் பண்றது. ஸோ இது வந்து நம்ம தேங்க்யூ, நன்றி இந்த வேர்டுக்காக நம்ம சொல்றது.
நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்றதுக்கு. நீங்க சாரி அப்படின்னு சொல்றதுக்கு செசோங் ஹம்னிடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ரொம்பவே ஃபார்மலான வே. தென் நீங்க வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலுமே உங்க சுப்ரியர் கிட்ட வந்து செசோங் ஹம்னிடான்னு தான் நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னொரு வேர்டு இருக்கு, மியானம்னிடா, மியானையோ, சேசுங் வையோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபார்மல் வே. ஈவன் சம் பீப்புள் வந்து இந்த மியான் ஹம்னிடா அப்படிங்கிறது வந்து நார்மல் வே நினைச்சு எல்லாத்திட்டையும் சொல்லிடுவாங்க. நான் அப்படி சொல்லக்கூடாது. சேசோங் ஹம்னிடா தான் வந்து வெரி ஃபார்மல் வே. நீங்க வந்து ப்ராப்பரா யார்கிட்ட சொல்றதுனாலும் சொல்லலாம். மியானேயோ, மியானம்னிடா இதெல்லாம் வந்து நீங்க கேஷுவல் கான்வர்சேஷன்ல யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். உங்களை விட வயசுல சின்னவங்கள்ட்டயும் சொல்லலாம். இது நம்ம எப்பெல்லாம் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஸோ என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்காக நீங்க இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பரவாயில்ல. ஏதாவது நம்ம கொடுத்தா கூட பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்றது யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கொஞ்சானாயோ, கொஞ்சானாயோ நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நீங்க ஆயோ ஓயோ ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவுமே வந்து ரெஸ்பெக்டோட தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஹம்னிடா இம்னிடா ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் கிராமர் எடுக்கும் போது ஸோ அப்படி ஆட் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் நமக்கு இனிஷியலா தெரியணும்ல, ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சானாயோ அப்படிங்கிறது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அந்த மாதிரி சொல்றது. கொஞ்சா சிம்னிடாவும் சொல்லுவாங்க. ஈவன் வந்து நான் எப்ப எல்லாம் மிஞ்சினவங்க ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொன்னாச்சுக்கோ, அவங்க நம்ம நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட சாரின்னு சொன்னோம்னா அவங்க எடுத்தோன்னே சொல்லுவாங்க கொஞ்சா சிம்னிடா அந்த மாதிரி வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்டு வந்து நீங்க கொரியா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய இடத்துல தேவைப்படும். ஸோ அதனால இந்த வேர்டு வந்து நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிராமா பார்க்குறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த கொஞ்சம் ஈவன் நமக்கு தெரியும்ல, நமக்கு வந்து ஒரு பெரிய இந்த வேக்கி ட்ராமாவோட ஒரு பெரிய காமெடி சீன் வரும்ல, கொஞ்சம் சம்திங் ஒரு பெரிய காமெடி சீன் வரும். அது எனக்கு அந்த டைலாக் கரெக்டா எனக்கு பேச தெரியல. கொஞ்சானா அப்படின்ற ஒரு டைலாக் ரொம்ப காமெடியா வரும். ஸோ அந்த டைலாக்ல வந்து ஃபேமஸ் ஆகி ஸோ நிறைய பேத்துக்கு இந்த வேர்டோட ஃபெமிலியாரிட்டி இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பை. குட் பை எப்படி சொல்றது? அன்யாங்கி காசேயோ. அதாவது இவங்க கொரியால வந்து குட் பை வந்து டிஃப்ரெண்ட் வேல சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எந்த சுச்சுவேஷன்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுது. நீங்க போய் வந்து ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்யாங்கி காசேயோ அப்படிதான் வரும். ஆனா வந்து அவங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரீங்க. நான் வந்து எங்க வீட்டுல இருக்கேன். நீங்க என்னோட கெஸ்ட். நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க வீட்டுல இருந்து நீங்க கிளம்பும் போது நான் வந்து ஒரு மரியாதையா உங்ககிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து அன்யாங்கி காசேயோ அப்படின்னு சொல்லுவேன். அதுவே நீங்க வந்து எங்கிட்ட வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்ல, நீங்க வந்து எங்கிட்ட சொல்றதுக்கு வந்து அன்யாங்கி கேசேயோ அப்படின்னு சொல்லணும். அந்த கே இந்த ப்ரொனன்சியேஷன் தான் டிஃப்ரெண்ட் வரும். இன்னொன்னு வந்து நீங்க வந்து மரியாதை இல்லாம நார்மலா பேசலாம். ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல நீங்க பேசும்போது அது மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல பேசும்போது நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் சல்காயோ அப்படின்னு சொல்லலாம். சல்காய்னா நல்லா போங்க. அப்படின்னாவே வந்து போன்னு அர்த்தம். நமக்கு எப்படி போன்னு சொல்றோம் அது மாதிரி அவங்க இதுல கான்னு சொல்லுவாங்க. சல்காயோ அப்படிங்கும்போது நல்லா போங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ இந்த 3 வேர்டு வந்து அவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க பாய்ஸ் சொல்லும் போது. தென் நார்மலா பாய்ஸ் சொல்றதுக்கு அந்நியம், அவ்வளவுதான். நார்மலா ஒரு பாய்ஸ் சொல்றதுக்கு அந்நியம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஆல்பபெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்ரி கிளாஸ் வந்து நம்ம போய்க்கலாம். ஆனா வந்து நான் இடையில வந்து இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் அதை ஷார்ட்ஸ்லயும் போடுறேன். இல்லை ஒரு லென்த் வீடியோவா, அதாவது வேர்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்டா ப்ரொனன்சியேஷன் இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நான் பிடிஎஃப்ல இல்லாம ஒரு சில வேர்ட்லாம் பிக் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய வேர்டுக்கு மட்டும் நான் வீடியோ போடுறேன். மீதி எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துட்றேன். நான் வந்து வாட்ஸ்அப் சேனலே ஓப்பன் பண்ணிடலான்னு இருக்கேன். நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் அப்லோட் பண்ணும் போது அந்த லிங்க் அங்க கொடுக்குறேன். இப்போக்கி இந்த வீடியோவோட பாய்.